சில்வர்ல எத்தனை பேருக்கு தெரியும்? 999 ஒன்று இருக்கு, 925 ஒன்று இருக்கு. 999, 925 ஹால்மார்க் சிங்கிள் எங்க பார்க்கணும்? சில்வர் வந்து கருத்து போயிட்டா அது ஒரிஜினல் சில்வர் கிடையாதா? அது மாதிரி சில்வர் எப்படி பாதுகாக்கணும்? என்னென்ன மாதிரி டிப்ஸ் இது பண்ணிக்கலாம்? இந்த மாதிரி நிறைய உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் சொல்லதான் போறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஹாய் ஸ்வீட்டீஸ், வெல்கம் டு யோகா ஜெரி லைஃப் ஸ்டைல். இன்னைக்கு நம்ம சில்வரை பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். எப்படி கோல்டுக்கு 916 ஒன்று வந்து இருக்கோ, நம்ம அதே இன்னைக்கு ரேட்டு தங்க ரேட்டுக்கு அதே ரேட்டுக்கு நம்ம 916 வாங்கினா அன்னைக்கு என்ன ரேட் இருக்கும் அதே ரேட்டுக்கு எடுத்துக்கலாம். அதே மாதிரி சில்வர்லையும் 999 ஒன்று இருக்கு. இன்னைக்கு ரேட்டுக்கு நம்ம என்ன அன்னைக்கு ரேட்ல நம்ம என்ன வெள்ளி வாங்குறோமோ அதே ரேட்டுக்கு அந்த 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 இதை நம்ம எடுத்துக்கலாம். அது மாதிரி 999 சில்வர்ன்றது வந்து பியூரிட்டி சில்வர், அதாவது சுத்தமான தூய வெள்ளின்னு சொல்லுவாங்க. 925ன்றது அதை விட கொஞ்சம் வந்து அதுல வந்து உலோகங்கள் கலப்பாங்க. அதாவது அது கொஞ்சம் கனமா இருக்கணுன்றதுக்காக உலோகங்கள் கொஞ்சம் கலப்பாங்க. எது வந்து 999ல யூஸ் பண்ணலாம், எது வந்து 925 யூஸ் பண்ணலான்றதை சொல்லிடுறேன். நமக்கு வந்து 925ன்றது நம்ம ரிங்கு, நம்ம சில பேர் பேங்கிள் வாங்குவாங்க, ரிங் வாங்குவாங்க, கொலுசு, இதெல்லாம் நம்ம 925ல வாங்கினாதான் நமக்கு கொஞ்சம் வந்து லைஃப் கொஞ்சம் நல்லா இருக்கும். 999ல வாங்குறது வந்து நம்மளோட லைட்டர் வாங்குவாங்க. சாமியோட மேக்சிமம் 999ல என்ன வாங்குவாங்கன்னா சாமியோட விக்கிரகம் வாங்குவாங்க. அதெல்லாம் வாங்கினா கொஞ்சம் வந்து லைஃப் நல்லா இருக்கும். அதை வந்து அப்படி இது பண்ணுவாங்கன்னு சொல்றாங்க. நம்ம சாமி ரூம்ல வந்து தான் வச்சிருப்போம், ரொம்ப இது பண்ண மாட்டோம் இல்லைங்களா? அதனால 999 வந்து மோஸ்ட்லி வந்து சாமி பொருட்கள் வாங்குவாங்க. அது மாதிரி வெசல்ஸ், கிண்ணம், இந்த மாதிரி ஐட்டம்ஸ் வாங்குவாங்க. இது 999 வாங்குவாங்க. 925ல வந்து நம்ம கொலுசு, ரிங்கு, நமக்கு தேவையான மற்ற சில்வர் என்னென்ன தேவையோ அது வாங்கிக்கலாம். அது மாதிரி 999க்கும் 925க்கும் என்ன வித்தியாசம்னா, 999ல கொடுக்குற சில்வரை வந்து நீங்க எப்ப கடையில கொடுத்தாலும் அதே ரேட்டுக்கு அன்னைக்கு மார்க்கெட் ரேட்ல வெள்ளி, இன்னைக்கு மார்க்கெட்டோட வெள்ளி ரேட் வந்து 300 ருபீஸ் வந்திருக்காங்க. கொஞ்சம் குறைஞ்சிருக்காங்க. ஒரு 2 நாளா கொஞ்சம் வெள்ளியோட விலை வந்து குறைஞ்சிருக்கு. இதுவே கண்டினியூ ஆகுமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இருக்காது. ஏன்னா கூட தான் செய்யும், குறையாது. அது மாதிரி 300 இருக்கு. இப்ப நீங்க 400 இருக்கிறப்ப கொண்டு போய் கொடுக்குறீங்க அப்படின்னா, 400 இருக்கிறப்ப கொண்டு போய் கொடுக்குறீங்கன்னா அன்னைக்கு ரேட்டுக்கு அந்த 999 எடுத்துக்குவாங்க. 925 இருக்குங்களா, அது வந்து எப்படின்னா நமக்கு வந்து இந்த மார்க்கெட் இருக்கு. அதுவும் இப்போ வந்து எப்படி இது பண்றாங்கன்னா, சம்டைம்ஸ் வந்து அவங்க கடையில நான் வந்து ஜிஆர்டில முதல் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து இது கிடையாது, ப்ரமோஷனுக்காக கிடையாது. ஜிஆர்டில வாங்குறப்ப எப்படின்னா, அன்னைக்கு அவங்க வந்து எவ்வளவு ஒரு 200 கிராம்க்கு நான் கொலுசு எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். அதே இது நான் அவங்க கடையில கொண்டு போய் திரும்ப கொடுக்குறேன்னா அன்னைக்கு ரேட்டு இதே மாதிரி 999 எப்படி எடுக்கிறோமோ அன்னைக்கு ரேட்டுக்கு எடுத்துக்குவாங்க அந்த கொலுசை. அப்படின்ற ஒரு ஸ்கீம் ஜிஆர்டில இருந்துச்சு. அது இப்ப இருக்கான்னு எனக்கு நான் போய் ரொம்ப வருஷம் ஆச்சு, ஒரு 2-3 இயர்ஸ் ஆச்சு. அதனால போல தெரியல. அதே ஸ்கீம் வரைக்கும் கொண்டு வராங்களா என்னன்னு தெரியல. அந்த மாதிரி ஒரு சில கடையில இருப்பாங்க, எடுத்துக்குவாங்க. சில கடையில என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ அப்ராக்சிமேட்டா நம்மளே நிறைய பேர் கொலுசு வாங்க போவீங்களா, நம்ம என்ன நம்ம போட்டு நம்ம ஒரு இந்த கொலுசை போட்டு இன்னும் கொஞ்சம் பெருசா எடுக்கலாம் அப்படின்னு நினைச்சுதான் போவோம். ஆனா நம்ம வச்சிருக்க அமௌண்ட்டை விட கண்டிப்பா எக்ஸஸ் கூட தான் ஆகும். என்ன காரணம்ன்றீங்கன்னா, அந்த 925 கொலுசுன்றதுனால இப்போ ஒரு 10,000 ரூபாய்க்கு கொலுசு இருக்குன்னா அதுல வந்து மேக்சிமம் இப்ப இருக்க கடையில என்ன பண்றாங்கன்னா 15%, 20% மைனஸ் பண்ணிடுறாங்க. இப்ப 8,000 20% மைனஸ் ஆனா எவ்வளவு இருக்கும் பாருங்க. அப்ப நீங்க அந்த அமௌண்ட்டுக்கு தான் கொலுசு வாங்க 6,000 சம்திங் தான் நீங்க கொலுசு வாங்குற மாதிரி இருக்கும். அப்ப எக்ஸஸா அப்ப நம்ம அதுலயே அமௌண்ட் கொஞ்சம் குறைஞ்சிரும். எக்ஸ்ட்ரா வாங்குறது எப்படின்னா அந்த கூட வந்து ரேட் கொஞ்சம் கூட ஆயிரும். அப்ப நம்ம எக்ஸஸா கண்டிப்பா அதனாலதான் நம்ம கொலுசு வாங்குறப்ப ரேட் கொஞ்சம் கூடுது. இதுல நம்ம என்ன மாதிரி இதை நம்ம சேவ் பண்ணிக்கலாம்னா, பார் வாங்கி வச்சுக்கலாம். 999 பார்ன்னு சொல்லியே 999ல பார் கண்டிப்பா கிடைக்கும். அந்த பார் வாங்கி வச்சுக்கலாம். அதை நீங்க அதாவது பார்னா நான் ஒரு நிறைய அந்த மாதிரி சொல்ல ஒரு 20 கிராம் 50 கிராம் இந்த மாதிரி நீங்க வாங்க வர போறத இது பண்ணிட்டீங்கன்னா அந்த டைம்ல வந்து நீங்க இது பண்ணி வச்சுக்கலாம். காயின் வாங்கி வச்சு சில பேர்லாம் வெளியில காயின் வாங்கி வச்சுக்குவாங்க. அந்த மாதிரி நீங்க பண்ணலாம். இன்னொன்னு, சில்வர்ஸை வந்து எப்படி பாதுகாக்கணும்? இப்ப நீங்க வந்து ஒரு வெசல்ஸ் வச்சிருக்கீங்க, ஒரு கிண்ணம் வச்சிருக்கீங்க, ஸ்பூன் வச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்க யூஸ் பண்ணிட்டு நல்லா ஏர்டைட் பாக்ஸ்ல வச்சு நல்லா தொடச்சிட்டு ஏர்டைட் பாக்ஸ்ல வச்சிட்டீங்கன்னா அது ரொம்ப நாளுக்கு அப்படியே இருக்கும். ரொம்ப நாளைக்கு அப்படியே இருக்கும். அது மாதிரி நம்ம வந்து ரொம்ப போட்டு சோப்பு அதெல்லாம் போட்டுக்கலாம். நார்மல் கோல்கேட் பேஸ்ட் கூட வேணாம். கோல்கேட் பவுடர் இருக்குறீங்களா, அதை நீங்க இது பண்ணி தண்ணியில டிப் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் நல்லா லைட்டா கொஞ்சம் ஸ்க்ரப் மாதிரி பண்ணிட்டு திரும்ப ஒரு நல்ல காட்டன் துணி வச்சு தொடச்சிட்டீங்கனாலே அது நல்லா அவ்வளோ அழகா இருக்கும். ஏன்னா நிறைய நாங்கள் எங்கள் கஸ்டமர் சில பேர் எங்கிட்ட கொடுப்பாங்க சரி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை நாங்கள் அவ்வளோ தூரம் செய்வோம். டக்குன்னு இதாயிரும். உங்ககிட்ட வாங்குற எப்படி இதாயிருந்தது, ஐயோ அதெல்லாம் இல்லை மேடம், நான் கொஞ்சம் அழுத்து தேய்க்கிறோம், அதை நீங்க பண்ணணும் அவ்வளவுதான்
வேற ஒண்ணும் இல்ல. அதுதான் ட்ரிக்கு. கோல்கேட் வந்து பவுடர் இந்த மாதிரி இல்ல நம்ம எல்லாம் லெமன் சோடா கூட இதாயிரும் வேணாம். கோல்கேட் பவுடர் நாங்க மேக்ஸிமம் அதான் அது மட்டும் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். அது யூஸ் பண்ணுவோம். அதை லைட்டா தண்ணியில டிப் பண்ணி லைட்டா இது பண்ணிட்டு சூப்பரா ஆயிரும் தொடச்சிங்கன்னா. மேக்ஸிமம் வந்து சாமி சிலையெல்லாம் நம்ம டப்பால போட்டு மூடி வைக்க முடியாது. சாமி அதனாலதான் சொல்றேன் சாமி சிலையில வந்து நீங்க 999ல வாங்கினீங்கன்னா நான் இன்னொன்னு சொல்றேன். நம்ம வந்து 999ல வாங்குற பொருள் வந்து சில சம்டைம்ஸ் வந்து ஆன்டிக்ல வந்து சாமி சிலை எல்லாம் இருக்கு பார்த்திருக்கீங்களா? அது வந்து கருப்பாவே இருக்கும். அது வந்து கருத்து இங்க இங்க இருக்கிறவங்களோட என்னன்னா கருத்து இருந்துச்சுன்னா அது உண்மையான வெள்ளி கிடையாது. அது பொய்யான வெள்ளின்னு நினைக்கிறீங்க. ஆனா உண்மையான வெள்ளி கண்டிப்பா கருக்கும். வெள்ளியோட தன்மை என்னன்னா நம்ம உடம்போட சூட்டை வந்து அது எடுத்துக்கும். அப்ப உடம்போட சூட்டை எடுக்கிறப்ப அது கொஞ்சம் கருக்க தான் செய்யும். உண்மையான வெள்ளி ஆனா ரொம்ப கருக்க கூடாது. உண்மையான வெள்ளி கருக்க தான் செய்யும். அதை யாருமே இது பண்ணிக்க அது வந்து தப்பா இது பண்ணிக்க வேணாம். உண்மையான வெள்ளி கருக்க தான் செய்யுது என்னோடது. இரண்டாவது நம்ம சாமி சிலை வந்து வாங்குறப்ப ஆன்டிக் மாடல்ல வந்து கொஞ்சம் பிளாக்கிஷாவே இருக்கும். அது வந்து நம்ம தேய்ச்சி கழுவ தேவையில்ல. ரொம்ப இதாக தேவையில்ல. அது நல்லா இது பண்ணிக்கலாம். அந்த மாதிரி இருக்கும். அது மாதிரி பியூர் நீங்க 9 to 5 9 to 5ல வாங்குறீங்கனாலும் இந்த மெத்தட் நான் சொன்ன மெத்தட்ல நீங்க குறைச்சு வச்சீங்கனாலும் சில்வர் நல்லா இருக்கும். அதை விட்டு நீங்க தட்டு இந்த மாதிரி குழந்தைகளுக்கு சில பேர் வந்து குழந்தை வெள்ளிக்கிணத்துல குழந்தைங்களுக்கு சாப்பாடு ஸ்பூன் வச்சிருப்பாங்க, டம்ளர் வச்சிருப்பாங்க. இந்த வெசல்ஸ்லாம் நீங்க வந்து யூஸ் பண்ணிட்டு திரும்ப நல்லா தொடச்சிட்டு ஒரு ஏர்டைட்டட் பாக்ஸ்ல போட்டு மூடி வச்சிட்டீங்கன்னா அது லைஃப் நல்லாவே இருக்கும். ரொம்ப கருத்து போய் ரொம்ப ஆகாது. அது மாதிரி நான் இன்னொன்று சொல்றேன். வெள்ளி வாங்குறப்ப வெள்ளியோட சிம்பிள் எங்கெங்க பார்க்கணும்? 999 இருக்கா? 999 இருக்கா? இல்ல 9 to 5 இருக்கான்றது நம்ம ஸ்பூன் இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் ஸ்பூன் எல்லாம் இதோட விளிம்புல இருக்கும். இல்ல டம்ளர்னா கீழே இருக்கும். இந்த மாதிரி ஐட்டத்துல கண்டிப்பா இருக்கும். அதை நீங்க செக் பண்ணிக்கோங்க. கொலுசு இந்த மாதிரி இடத்துல 9 to 5 கொலுசு வந்து 9 to 5 தானே. அது வந்து 9 to 5 இருக்கும். செக் பண்ணிக்கோங்க. 999 வந்து கண்டிப்பா காயின்ல முதற்கொண்டு சைட்ல இருக்கும். விசல்ஸ்ல இருக்கும். சாமி சிலையில இருக்கும். ஒண்ணு பாட்டத்துல இருக்கும். இல்ல சைட்ல இருக்கும். இல்ல மேல இருக்கும். இந்த மாதிரி 3 இடத்துல கண்டிப்பா இது பண்ணிருப்பாங்க. அங்க மட்டும் தான் நீங்க 999 9 to 5 செக் பண்ணணுமான்னு கேட்டா கிடையாது. உங்களுக்கு பில் காப்பி கொடுப்பாங்க. அந்த பில் காப்பில என்ன மென்ஷன் பண்ணிருக்காங்கன்றத கண்டிப்பா நீங்க பார்க்கணும். 9 to 5 மென்ஷன் பண்ணிருக்காங்களா? இல்ல 999 மென்ஷன் பண்ணி ஏன்னா நீங்க வந்து சம்டைம்ஸ் வந்து சில இதுல வந்து பில் காப்பி கேட்பாங்க. ஏன்னா நீங்க பில்லோட கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா அவங்க பியூரிட்டி செக் பண்ண கூட தேவையில்ல. டக்குன்னு வாங்கிக்குவாங்க. அதுக்காக தான் சொல்றேன். ஏன்னா சில நாட்கள் என்ன பண்றாங்கன்னா அவங்க நாட்கள்ல தான் நம்ம வாங்கிருக்கோம். பியூரிட்டி செக் பண்றேன்ற பேர்ல 70% மைனஸ் போட்டு தான் நான் காசு கொடுப்பேன். ஆல்ரெடி அதுல 25% மைனஸ் பண்ணிடுவாங்க பழசுன்றதுல. இதுல 70% தான் பியூரிட்டில எடுப்பேன்னு சொல்லி அதுல வேற மைனஸ் பண்ணிடுவாங்க. அதுக்காக தான் சொல்றேன் பில் காப்பியை பத்திரம் பண்ணிக்கோங்க. பில் காப்பில 999 9 to 5 என்ன இருக்குன்றத செக் பண்ணிக்கோங்க. அது மாதிரி எவ்வளவு ரேட்டுக்கு எடுக்கிறாங்க, நீங்க எவ்வளவு ரேட்டுக்கு வாங்கியிருக்கீங்கன்றத கண்டிப்பா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. 999 பெஸ்டா 9 to 5 பெஸ்டா நான் கேட்டீங்கன்னா 9 to 5 வந்து நம்ம கொலுசு இதுக்கெல்லாம் நம்ம கண்டிப்பா மேக்ஸிமம் பொண்ணு வந்து கொலுசு வளையல் வந்து மேக்ஸிமம் வெள்ளியில வந்து வளையல் எந்த பொண்ணும் ஆசைப்படுவாங்க ரொம்ப இது பண்ண மாட்டாங்க. வளையாப்புக்கு போற வளையல் இந்த மாதிரி தான் வாங்குவாங்க. அதெல்லாம் 9 to 5ல வாங்கிக்கலாம். சாமி சிலை வெசல்ஸ் காயின்ஸ் இந்த மாதிரி வாங்குறது வந்து நீங்க 999ல வாங்கிக்கோங்க. இதுதான் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. 999 இருக்குமா இல்ல 9 to 5 இருக்கான்றது தெரிஞ்சிருக்காது. அதை கிளாரிஃபை பண்ணுவோம். சில்வரை பத்தி இன்னைக்கு நம்ம சொல்லுவோன்றதுக்காக தான். அது மாதிரி சில்வர் சேமிச்சு வைக்கலாமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா நீங்க வந்து கோல்டு ரேட்டு ஒரு பக்கம் ஏறிட்டே போற மாதிரி சில்வர் ரேட்டும் கண்டிப்பா ஒரு பக்கம் ஏறிட்டே தான் போயிட்டு இருக்கு. ஃபியூச்சர்ல நமக்கு ரொம்ப பெனிஃபிட்டா இருக்கும். இப்ப இருந்து நீங்க கொஞ்சம் கொஞ்சமா சில்வரும் சேர்த்துக்கிட்டே வரலாம். நான் சொன்னதெல்லாம் செக் பண்ணிட்டு கண்டிப்பா நீங்க சில்வர் வாங்கி சேர்த்துக்கோங்க. என்ன எங்க நம்ம பில் காப்பில செக் பண்ணும். வெசல்ஸ் வாங்குறீங்களா சாமி சிலை வாங்குறீங்க இல்லை பாட்டம்ல நமக்கு 999 இருக்கான்றதை செக் பண்ணும். உங்களுக்கு 9 to 5 பெஸ்டா 999 பெஸ்டான்றதை செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கோங்க. இதுதான் அது மாதிரி சில்வரை எப்படி இது பண்ணணுன்றதையும் நான் சொல்லிட்டேன். ஒரு டயர் கண்டர் பாக்ஸ்ல வந்து இது பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. அது ரொம்ப நாள் நல்லபடியா விசில்ஸ் வந்து அப்படி இருக்கும். சாமி சிலை வாங்குறப்ப ஆன்டிக்ல வாங்கிக்கோங்க. இல்ல ரொம்ப இதுலதான் வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா நான் சொன்ன மெத்தட்ல கிளீன் பண்ணுங்க. கண்டிப்பா நீங்க சில்வர் வந்து ரொம்ப நாள் வச்சுக்கலாம். இது எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன். இதுல ஏதாவது டவுட் ஏதாவது இருந்துச்சுன்னா இல்ல நான் தப்பா ஏதாவது சொல்லியிருந்தேன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. நான் கண்டிப்பா ஆன்சர் பண்றேன். நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன். பாய்.